ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா பிரம்ம முகூர்த்தம் என்றால் என்ன, எத்தனை விதமான முகூர்த்தங்கள் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்ன விஷயங்களே, சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மானால் ஏற்படக்கூடிய முகூர்த்தம் என்று ஒரு சில வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில சாஸ்திர நூல்கள்ல பார்த்துட்டோம்னா பிரம்ம முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. 29 முகூர்த்தங்களாக ரொம்ப அழகா பிரிக்கப்பட்டிருக்காங்க. சரி, இதை நேரம் வாரியாக நம்ம முகூர்த்தங்களை எப்படி நம்ம பிரிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். முதல் பார்த்துட்டோம்னா ருத்ர முகூர்த்தம்னு சொல்றா. காலையில 6 மணியிலிருந்து 6:48 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு ருத்ர முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்துட்டேன்னா அஹி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது அஹி முகூர்த்தமாக இருக்கு. 7:36 பார்த்துட்டேன்னா 8:24 வரைக்கும் இருக்கக்கூடிய மூன்றாவது முகூர்த்தம் அஹி முகூர்த்தம். அடுத்தது பித்ரு முகூர்த்தம்னு சொல்லுவா. 8:24 9:12 வருது. அடுத்தது பார்த்துட்டோம்னா வசு முகூர்த்தம்னு சொல்லுவோம். 9:12 எடுத்துட்டு 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய வகு முகூர்த்தம்னு சொல்லலாம். வராக முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த வராக முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10 மணிலிருந்து 10:48 வரைக்கும் இருக்கக்கூடியது வராக முகூர்த்தம் அப்படின்னு பேர் உண்டு. விஸ்வதேதா முகூர்த்தம், விஸ்வதேவா முகூர்த்தம்னு சொல்லுவா. இது 10:42 11:36 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். விதி முகூர்த்தம்னு பேரு. 11:36 12:24 வரைக்கும் இருக்கக்கூடியது விதி முகூர்த்தம்னு பேரு. சுதாமுகி முகூர்த்தம்னு சொல்லுவா. 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு சுதாமுகி முகூர்த்தம் அப்படின்னு பேரு. புருஷஹூத முகூர்த்தம்னு சொல்லுவா. 1:12 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு பேரு. அடுத்தது பார்த்துட்டோம்னா 11வது முகூர்த்தம் வாகினி முகூர்த்தம் என்று பெயர். 2 மணிலிருந்து 2:48 வரைக்கும் இருக்கக்கூடியதுக்கு வாகினி முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. அடுத்தது 12வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா நக்தன கரா முகூர்த்தம்னு பேரு. அடுத்தது அது 2:48 3:36 வரைக்கும் இருக்கு. அடுத்தது பார்த்துட்டோம்னா 13வது முகூர்த்தம் வருண முகூர்த்தம்னு பேரு. இந்த வருண முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா 3:36 4:24 வரைக்கும் இருக்கக்கூடியது வருண முகூர்த்தம்னு பேருது. அதியமன் முகூர்த்தம்ன்றது 14வது முகூர்த்தத்தை சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்துட்டீங்கன்னா 4:24 5:12 வரைக்கும் இருக்கக்கூடியது அரியமன் முகூர்த்தம்னு பேரு. அடுத்து 15வது முகூர்த்தம் பார்த்துட்டீங்கன்னா பக முகூர்த்தம்னு சொல்லுவா. இது 5:12 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது பக முகூர்த்தம் அப்படின்னு சொல்றது உண்டு. 16வது முகூர்த்தம் பார்த்துட்டீங்கன்னா கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு பேர். 6 மணியிலிருந்து 6:48 வரைக்கும் இருக்கக்கூடியது கிரீஷ முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முகூர்த்தம். 17வது முகூர்த்தம் அஜபாத முகூர்த்தம்னு பேர். இந்த அஜபாத முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டா 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. சாயந்தரம் 6:48 7:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. அகிர் புதன்ய முகூர்த்தம்னு பேர். 7:36 8:24 வரைக்கும் இருக்கக்கூடியது இந்த முகூர்த்தம். அடுத்து 19வது முகூர்த்தம் புஷ்ய முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த புஷ்ய முகூர்த்தம் 8:24 9:12 வரைக்கும் இருக்குது. 20வது முகூர்த்தம் அஸ்வினி முகூர்த்தம் அப்படிங்கிறது பேரு. இந்த அஸ்வினி முகூர்த்தம் 9:12 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடியது. 21வது முகூர்த்தம் யம முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த யம முகூர்த்தம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 10 மணிலிருந்து 10:48 வரைக்கும். 22வது முகூர்த்தம் அக்னி முகூர்த்தம்னு பேரு. இது 10:48 கரெக்டா 11:36 வரைக்கும் இருக்கக்கூடியது. 23வது முகூர்த்தம் விதாக்கிருத முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இந்த விதாக்கிருத முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா 11:36 12:24 வரைக்கும். 24வது முகூர்த்தம் கண்ட முகூர்த்தம் அப்படின்னு பேரு. இது 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக இருக்கு. 24 கண்ட முகூர்த்தம் என்று பேரு. கண்ட முகூர்த்தம் என்றால் 12:24 1:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். அதிதி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. 1:12 2 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தமாக கொண்டு வரப்படுகிறது. 26வது முகூர்த்தம் ஜீவ அமிர்த முகூர்த்தம் என்று பேரு. 2 மணியிலிருந்து 2:48 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். 27வது முகூர்த்தம் பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா விஷ்ணு முகூர்த்தம் என்ற பேர். இந்த விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு பாக்குறது பார்த்துட்டோம்னா 2:48 3:36 வரைக்கும் இருக்கிறது கூட விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 28வது முகூர்த்தம் பார்த்துட்டா திரியு மத்ய யுதி முகூர்த்தம் அப்படின்னு பேரு. 3:36 4:24 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தத்துக்கு உண்டான பேருன்னு சொல்லலாம். அடுத்து 29வது முகூர்த்தம் தான் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவா. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு 4:24 5:12 வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தம். 30வது முகூர்த்தம் பார்த்துட்டோம்னா சமுத்திரம் முகூர்த்தம்னு பேர். 5:12 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய முகூர்த்தங்கள். இந்த குறிப்பிடப்படக்கூடிய முகூர்த்தங்கள்ல சில பல முகூர்த்தம் உகந்ததாகவும் சில பல முகூர்த்தங்கள் உகந்தது இல்லாமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ரொம்ப விசேஷகரமானது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடியது.
இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது கிடைக்கப்படாத முகூர்த்தம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளவு உன்னதமான முகூர்த்தம். அதனால தான் கணபதி ஹோமங்கள் போன்ற ஹோமங்கள்லாம் பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது உண்டு. இப்படிப்பட்ட வேத சாரங்கள்லாம் வேத விஷயங்கள்லாம் பார்த்துட்டா நேர காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நேர காலத்தின் அடிப்படையாக ஜோதிட சாஸ்திரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஜாதகங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து அதன் பிரகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயஷ்சித்தங்கள் மற்ற முகூர்த்தத்தில் பண்ணக்கூடிய பிராயஷ்டங்களை சரியாக செய்து கொண்டோமெனில் எல்லா நாட்களும் ரொம்ப இனிதான நாட்களாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ஆன்மீக தகவல்ல முகூர்த்தத்தை பற்றி நம்ம தெரிந்து கொண்டோம். மேலும் நாளை ஒரு புதிய விஷயத்தை பார்க்கும் போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்துடன் பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.